Hey, hi, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் என்னோட சேனலை விசிட் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு சிட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட நிறைய ஸ்கின் கேர் மேக்கப் நிறைய வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது ட்ரை பண்ணுங்க அது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கஸ்டமராக, அதாவது நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போதும் சரி, இல்லைனா நான் போட்ட அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், எப்படி இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம இது பண்ணுறது, பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது, அண்ட் அது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு ஒன்று இருக்குது. செட் ஆகுமா செட் ஆகாதுன்றது நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு வரேன். பட் பட்ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் அஃபோர்டபுளாக ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் நல்லா டீசெண்டாக ஒர்க் ஆகணும், அதாவது ஒரு லாங்காக வரணும், அது நல்ல பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 rupeesலேருந்து ஒரு 700 rupeesக்குள்ளே நீங்கள் போங்க. அதாவது நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு ஹிமாலயாஸ் வந்து ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் இந்த க்ளீன் அண்ட் கிளியர் பான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சர்ன்ஸ் இருக்குது. எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, எனக்கு ட்ரை ஸ்கின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, எனக்கு ஆக்னே இஷ்யூஸ்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சர்னுக்காக போகும்போது அது ஒரு டீசென்ட் லிமிட்டாக ஒரு 400லேருந்து ஒரு 700க்குள்ளே வந்துடும். ஸோ நான் யூஸ் பண்ண எல்லா ஃபேஸ் வாஷுமே கிட்டத்தட்ட வந்து அந்த லிமிட்டில் தான் வந்துச்சு, லைக் ஒரு 400 to 700. அண்ட் அதுதான் பிரிட்டி குட்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்துட்டு மற்றதெல்லாம் இப்போ நான் வந்துட்டு இந்த ஒரு 200 கிட்ட யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ்லாம் என்னோட நேச்சுரல்ஸ் ஸ்ட்ரிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் எப்பயும் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக், அதாவது நான் எப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி வந்து கம்மியாக வாங்கக்கூடாது, நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கணும் அப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து அந்த 400 to 700 லிமிட் வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் ஒரு செட் ஆஃப் இல்லாத மாதிரி பேசிக் ஜென்டல் ஃபேஸ் வாஷ்லாம் கூட நீங்கள் ஒரு 500க்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் வந்து இத்தினூண்டு போதும், ரொம்ப லாங் ரன்னுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 200க்கு குட்டி குட்டி பேக்ஸ் வாங்குறத விட கொஞ்சம் நல்ல ஒரு பாட்டிலாக இருக்கிறத வந்து வாங்கி வச்சுட்டு, கிட்டத்தட்ட எனக்குலாம் வந்து சாலிடாக ஒரு 8 to 9 months வந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ரொம்ப டைம் சைஸ் அவ்வளோதான் எடுப்பேன். டபுள் கிளென்சிங்காகவே இருந்தால் கூட வந்துட்டு அதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆக்சுவலி டபுள் கிளென்சிங் வந்துட்டு நான் ரொம்ப மேக்கப் போடாத நான் ஃபேஸ் வாஷே 2 டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன, சிரம் தான் வந்துட்டு என்ன பொறுத்திருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் கூட கம்மி காஸ்ட்டில் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் ஒரு சிரம்ன்றது தயவு செஞ்சு ஒரு நல்ல பிராண்டில் வாங்குங்க. சில பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 190, இப்போ எனக்கு அந்த பிராண்ட் நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்களே டிவியில் பார்த்துருப்பீங்க, வித்தின் 3 days வந்து விட்டமின் சி ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுங்க, 199 rupees ஒன்லி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 to 1000 rupees தான் வந்து ஒரு சிரம்க்கான டார்கெட் அமௌண்ட். நீங்கள் அந்த அமௌண்ட்குள்ளே ஒரு சிரம் வந்து எப்பயுமே வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு சிரம் அட் அ டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன கன்சர்னுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், நான் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ண போகிறேன்னா அது மட்டுமே நீங்கள் வாங்கினாலே போதும். ஒரு 2 மாதத்துக்கு வரும், 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கே வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 months வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து அரௌண்ட் 500 to 600 நினைக்கிறேன், நிறைய வாட்டி ஆஃபர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சீரம் வந்துட்டு வாங்கிக்கோங்க. தயவுசெய்து சீரமில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணாதீங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் வரும்போது ஒரு 300 to 500க்குள்ளவே நிறைய நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கு, பிளென்டி இருக்கு. ரீகுல் பிராண்ட் இருக்கு, டெர்மாக்ரோ இருக்கு, அக்வாலாஜிகா இருக்கு, ஃபாக்ஸ்டேல் இருக்கு, டாட் அண்ட் கீ இருக்கு. நிறைய நல்ல பிராண்ட்ஸ் 300 to 500 அந்த ரேஞ்ச்லேயே வந்து நல்லா வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கன்சர்னுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி அப்படின்றத விட சன்ஸ்க்ரீன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பிரிட்டி ஜென்ரல் தான். ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதாவது ரொம்ப கம்மியாக வாங்க தேவையில்லை, அப்படியே 2000 3000 அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்க தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருமே வந்துட்டு 300 to 500 இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து நல்ல பிராண்ட்ஸ் நல்ல மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி விற்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் கேர்லேயே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீரமுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். இல்லை என்னோட ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி பர்ஃபெக்ட்லி ஓகே, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கேர், ஒரு நேம் சேக்குக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொண்டு வேணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், அது இது ஒரு 1500ங்க. ஒரு 1500க்குள்ளே நீங்கள் ப்ரிட்டியாக சூப்பராக வந்து ஒரு ஸ்கின் கேரை வந்து பில்ட் பண்ணிடலாம். 1000க்குள்ளே பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷோட அந்த அமௌண்ட்டை குறைச்சிங்க அப்படின்னா 1000க்குள்ளே பண்ணிடலாம். அது உங்களோட அந்த ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து தான். பட் ஒருவேளை நீங்கள் சீரமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது அஃபோர்டபுளாக ஒரு விஷயம் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அஃபோர்டபுளாக சொல்லிடலாம். இது வந்து 100 rupeesக்கு இருக்குது, இது வந்து 50 rupeesக்கு இருக்குன்னு நான் சொல்லிடலாம். பட் அதை என்ன நம்பி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 1500 வந்து ஒரு பட்ஜெட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கின் கேர் வந்து செட் பண்ணுறதுக்கு அது மாதம் ஆக போகிறது கிடையாது. அந்த 1500 வந்து இட் லாஸ்ட் யூ ஃபார் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன், சிரம், இதெல்லாம் 3 to 4 months நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேஸ் வாஷ்லாம் அதை விடவே அதிகமாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஸ்கின் கேர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஒர்க் ஆகிற சில விஷயங்களை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மேபி வந்து அண்டர் 500 நீங்கள் மேக்கப்பில் நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து அண்டர் 500, அண்டர் 1000, அண்டர் 750 நிறைய வீடியோஸ் போடலாம்.
பட் ஆனால் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேக்கப் இல்லை இல்லையா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்கின்னுக்குள்ளே போகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்ட்ஸ் போட்டால் தான் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் பர்சனல் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகாதனால தான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். 1500 ஒரு பட்ஜெட்னு சொல்லிட்டு நானுமே யூஸ் பண்ணுறதுமே எனக்குமே அந்த 1500 வரும். பட் ஆனால் நான் இன்ஃப்ளூயன்ஸராக அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுறதுனால நான் மந்த்லி ஏதாவது புதுசாக வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவேன். நானுமே மந்த்லி 1 or 2 தான் வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு ரஃப் பட்ஜெட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினர் இன் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் போதும். ஒரு சீரம் மட்டும் ட்ரை பண்ணுங்க, அதுவே போதும். போக போக உங்களோட அந்த ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களோட அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் பொறுத்துட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அதை விட ஹையாகவும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதான். பிகினர்ஸாக வரவங்களுக்கு இது ஒரு குவிக் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ என்னோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னை நம்பி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, கான்டென்ட் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. இதை ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எல்லாமே வந்து நான் மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கெமிக்கல் பீல் பற்றி கேட்டீங்க, அதுவுமே நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்க்கு மீன்ஸ் அ லாட் டு மீ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye guys, I love you, bye.